எல்லாருக்கும் வணக்கங்க. கர முறுமுறுன்னு இருக்க ஆசமான பாரம்பரியம் மிக்க இந்த அடைய தஞ்சாவூர் ஸ்பெஷல் டேஸ்ட்ல கும்பகோணத்துல ஒரு சின்ன கடையில ட்ரை பண்ணும்போது அட சின்ன வயசுல எங்க பாட்டி செஞ்சு கொடுத்த கிறிஸ்பியான அதே அடை அப்படியே ஒரு செகண்ட் கண் முன்னால வந்துட்டு போச்சு. இந்த கடையில தோசை பதத்துல இருந்த இந்த அடைய முறுமுறுன்னு ரொம்ப கிறிஸ்பியா பாட்டி செய்யும் போது இதோட டேஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ மெயின் டிஷ்ஷாவோ செஞ்ச உடனே 2-3ன்னு காலி ஆகிட்டே இருக்குங்க. வயிறு ஃபுல் ஆகும் போதுதான் அதிகமா சாப்பிட்டுருக்கோம்னே நமக்கு தெரியும். பாட்டியோடைய ரொம்ப ஹெல்த் அண்ட் டேஸ்டியான அதே கர முறுமுறு கிறிஸ்பியான அடைய அம்மா கைமணத்துல செய்ய போறோம். கலகலப்பான அந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம அண்ணா ப்ரிப்பேர் பண்றீங்க பாரம்பரியமான உணவுல தவளை அடை. தரமான அடை. தவளை அடை தரமான அடை. புழுங்கரிசி தோரம்பருப்பு இதெல்லாம். இது ஊற வச்சிருந்தீங்களா ஏற்கனவே? எவ்வளவு நேரம் ஊற வச்சீங்க? 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கீங்களா? அது என்ன கணக்கு அளவு அரிசிலாம்? 300 அரிசி, 100 தோரம்பருப்பு, 150 கடலைப்பருப்பு, 50 உளுந்து. 300 கிராம் அரிசி, 100 கிராம் தோரம்பருப்பு, 150 கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுந்து. எல்லாத்தையும் ஒண்ணா ஊற வச்சு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஒண்ணா ஊற வச்சு அரைக்க போறோமா? காஞ்ச மிளகா பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு 11 மிளகா போட்டேன் காரத்துக்கு. ஆமா, தாளிக்கிறதுக்கும் திருப்பி போடுவேன். பூண்டு எத்தனை பல்லு போடலாம்? ஒரு 10 பல்லு போடலாம். 10 பல்லு. ஏன்னா வந்து இந்த பருப்பு ஐட்டம்ல. ஆமா, பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ? ஆமா, இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்தாதான் கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. இதோட சேர்த்து மிளகு சீரகம் டைஜஷன் ஆகுது. சரி, இந்த அடைக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க தவளை அடைன்ட்டு? தவளை கறி எதனா போடுவாங்க? தவளை கறி போடுவாங்க. தவளை கறிலாம் போட மாட்டாங்க. தவளை அடைன்றது ஒரு தவளையில காப்பர் பாத்திரத்துல செய்வாங்களோ அந்த காலத்துல. ஆமா, அந்த காலத்துல. ஆனா கடாயில தான், இரும்பு கடாய் இருக்குல்ல, அது குழியா இருக்குல்ல, குழி கடாய் மாதிரி அதுல போட்டு நல்லா இது பண்ணி செய்வாங்க. ஆமா, அந்த மாவு கத்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் ரவையா அரைக்கணும். ரொம்ப நைஸா தான் அரைக்கக்கூடாது. சுவிட்ச் போடணும். சுவிட்ச் போடணும். ஆமா, போடு. ஏமா எல்லாத்தையும் மட்டும் சுவிட்ச் போடாம. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. போடு. ரொம்ப ஃபைனா அரைக்கக்கூடாது. ரவா இதில் அரைச்சாதான் அந்த முறுபருப்பு இதெல்லாம் வரும். அதில் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஒரு தடவையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்றது தான் நல்லது. கரெக்டு தானே? கரெக்ட். ரவை அந்த ரவை பதத்துக்கு அரைக்கணும். அப்போதான் அந்த முறுமுறுப்பு தள்ள போகணும். சப்பாத்தியே எனக்கு எவ்வளவு போட்டிருப்பீங்க? நமக்கு தேவைப்படும், அது தெரியும். எவ்வளவு போட்டா கரெக்டா இருக்கும். இதுல நானு தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் பல்லு தான் அடிவாங்க. இது வந்து அப்படியே இது பண்ணிடலாம். சில பேர் பல்லா போடுவாங்களா? ஆமா, வாயில மாட்டுவோம். அது நல்ல டேஸ்ட் தான். அதுவும் டேஸ்ட் தான் இருக்கு. சட்னி இது வந்து சட்னி இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்கும் சட்னி எல்லாம் தொட்டு பழகிட்டோம். ரீசெண்டா ஒரு தடவை பிரியாணி கூட சட்னி தொட்டு சாப்பிடலாம். புதினா சட்னி காரம் அது நல்லா இருக்கும். தாச மக்கான்ல பிரியாணி வாங்கணும்னா அந்த சட்னி இல்லாம தர மாட்டாங்க. அந்த சட்னி தான் அதோட இது பிளஸ். ஒன்னில காஞ்ச மிளகா, தேங்காய், பூண்டு. இந்த சட்னிக்கா? ஆமா, வேற எதுவும் நான் போடல. இதுவும் கிட்டத்தட்ட அந்த தவளை மாவு மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. ரெண்டு கலந்துறீங்களா அப்படியே? அதே தனித்தனியா தொட்டுக்கிறது அப்படியே சாப்பிடலாம். நல்லா இருக்குமா டேஸ்ட்? சாப்பிட ரெடினா நான் ரெடி. முதல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்னன்னா
என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். ஆரம்பம் அம்மா தானம்மா, அம்மா தான் ஆரம்பிப்பாங்க. ஆ என்றால் அம்மா, ஆரம்பம்னா அம்மா. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. தாளிச்சுக்கலாம். கடுகு, சீரகம், தாளிப்பு, கொஞ்சம் உளுந்து. இதோட கலர் போடுங்க. டவலோட மாவு நான் இப்ப தேங்காய் போட்டிருக்கீங்க. ஏன் இந்த கலர் காஞ்சி மிளகா போடல, பச்சை மிளகா போட்டா கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருக்கும். இதுவும் சட்னி, இதுவும் அதே கலர்ல தான் இருக்கு. இந்த காஞ்ச மிளகாவுடைய கலரா இருக்கு. ஆமா, காஞ்ச மிளகாவுடைய கலர். இதுலயும் காஞ்ச மிளகா, தாளிப்புக்கு 2 பச்சை மிளகாவா? சும்மா ஒண்ணுதான், பெரிய மிளகா ஒண்ணுதான் போட்டேன். 7 காஞ்ச மிளகா. நம்ம பண்ணிடுவோம். அதே பெருங்காயத்தை நல்லா நிறைய பெருங்காயம் போட்டுக்கணும். பருப்பு ஐட்டம்ன்றதுனால. ஆமா, பருப்பு எவ்வளவு பெருங்காயம் போட்டுக்கணும். கருவேப்பிலை ரொம்ப தோசை அளவுக்குலாம் ஊற்றக்கூடாது. இட்லி மாவு எப்படி இருக்கும்? ஆமா ஆமா ஆமா, அந்த இதெல்லாம் போட்டு திக்கறணும். ஆமா, மாற்றிட்டுமா பார்க்கறதுக்கு இப்போ நல்லா இருக்குதா? அரிசி சூப்பரா இருக்கு. குடிக்க மாட்டேன்னு நான் அப்படியே சாப்பிட்ருவேன். சாப்பிடலாமா அப்படியே? இதோட கொத்தமல்லியும் சேர்க்கலாம். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த கொத்தமல்லி தான் போட்டால். இதில் பெருங்காயம் தாளிச்சிக்கிறேன். இதுவே இந்த அடையை ஊற்றும். தவால வந்து நல்லா குண்டு குண்டா ஊத்தாப்பம் செய்வாங்க. ஆமா, குண்டு குண்டா. ஆமா, அத மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஹைல வைக்க கூடாது, சிம்லயே வைக்கணும். சிம்லயே வச்சு தான் வைப்போம். ஆமா, அப்படியே உள்ளுக்குள்ளே நம்ம ஹைல வச்சுன்னு வச்சுக்கோ, மேலே வந்துடும், உள்ளுக்குள்ள வேகாது. நான் உப்புருண்ட மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு அல்டிமேட் ரெசிபி இல்ல? நல்லா அந்த முறு 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 இருக்குமா, அந்த ஓரெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தவளை மாதிரி பேஸ்ல அந்த காலத்துல போட்டு வந்து எங்க அம்மாலாம் சட்னி எதுவும் அரைக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் வரணும் தானே. ஆமா, நான் தான் அரைச்சி கொடுப்பேன். அப்பா தவளை அடிக்க வெயிட்டிங்கா? ஆமா, ஒரு தவளை கூட காணுமே. அடகு தோணுமா? அடதான் இருக்குதா? இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த தவளை எல்லாம் தூக்கி வெளில போட்டு கேட்டது நீதான் செய்யிட்டு தவளையை காணுற. தவளை தூள் மிளகா, தவளை தூள், தவளை எடுத்து கையில விடு. கேட்டது நீ. தவளை I didn't do it. யார் கேட்டது? கேட்டானா? நான் கேட்டானாமா? எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அப்பா செவுத்துல வத்தி அடிக்கிற மாதிரி பட்டால் மேடம், பட்டால் நச்சுது பாருங்க. கோவத்தெல்லாம் அந்த இதுல காட்டுது, அடையில காட்டுது. சீக்கிரம் வேக மாட்டேன். நீங்களாவது சொல்லுங்க, இது எது தவளைன்னு பேர் வச்சிருக்காங்க? தவளை மாதிரி எதிர்த்து இதுக்குள்ள இவ்வளவு பேர் தத்துவம். உடனடியா உடனடி தோசை. நீ கூட தத்துவத்தை சொன்னது இல்லையம்மா? எகிர்னதுனாலதான் தவளடன் பேர் வந்தது. ஒத்துக்கிறீங்களா? அவங்களதான் கேக்குறேன். என்ன பண்றது? ஒத்துக்கிறீங்க? தமாலியா சொல்லலாம், இந்த மாதிரி கடாயிலையும் ஊத்தலாம். தவா சுட்டா இந்த மாதிரி சொல்லணும், மெலிசா ஊத்தக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணணும். ஏன்னா இப்போ பருப்பு இல்ல, கொஞ்சம் உள்ளுக்குள்ள நல்லா வேகணும். தவளடா தயாரா?
நல்லா இருக்குமா டேஸ்ட்டு. இதோடைய ஹைலைட்டே அந்த பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லை? தரமான தவளடை, முறுமுறுன்னு தரமான தவளடை. இதுக்கு சட்னிலாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம், இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. 1-2 சாப்பிட்றவங்க 4-5 சாப்பிடுவீங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். இந்த சட்னியோட காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கா? அதான். ஆனால் அந்த காம்பினேஷன் எல்லாமே சாப்பிடலாம். சூப்பர். என்னம்மா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். இப்படி ஒன்றா சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், சேம் டைமு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், நைட் டின்னர் மாதிரியும் எடுத்துக்கலாம். மிளகாலாம் முறுமுறுன்னு வச்சு அதான் கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா உள்ளுக்கு வேகணும், இந்த முறுமுறுப்பு வரணும். சிக்கன்ல நிறைய சோம்பேறி சிக்கன் அது இதுன்றாங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் பொறுமை இருந்தால் தான் இதை இது பண்ண முடியும். பொறுமை வேணும். பொறுத்தார் தவளை சாப்பிடுவார். நல்லா அருமையாக வந்துருக்கு. உங்கள்கிட்டே செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்மா கைமணத்துல வீட்டு குக்கிங்கோடைய இன்னொரு சுவையான பதிவுல சந்திப்போம். நன்றி.